கிறிஸ்துக்கள் அன்பான மாணவ செல்வங்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய இந்த எக்ஸாம் நாட்களில் இந்த சின்ன எபிசோடு மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் எக்ஸாம் டென்ஷனில் இருக்கிறீங்க. குறிப்பாக இந்த காணொலி பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஆவியானவருடைய ஏவுதலின்படியாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். கவனமாக கேளுங்க. ஒருவேளை இதை மற்றவங்க கேட்டிங்கன்னா கூட உங்கள் வீட்டில் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு இதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்து அவங்கள இதை கேட்டு ஆண்டவருக்குள்ளால் பலப்பட சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, எந்த ஒரு காரியத்திலையும் சக்ஸஸ் ஆகணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்ம கூட இருக்கணும். ஸோ அவருடைய அனுக்கிரகம் இருந்ததுன்னா நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அது சக்ஸஸ் ஆகும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இது எல்லா மதத்தையும் மார்க்கத்தையும் பின்பற்றுகிற எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு நல்ல ஆலோசனை. சரி, இன்னொன்று, நம்ம ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அதில் ஒன்று என்ன தெரியுமா? எபினேசர். அப்படின்னா உதவி செய்கிற தெய்வம். ஏன் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் உதவி செய்வாரா? இல்லைன்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்கு மட்டும்தான் உதவி செய்வாரா? இல்லை உங்கள் வியாபாரத்துக்கு மட்டும்தான் உதவி செய்வாரா? எக்ஸாம்பிள் எழுதுகிற பிள்ளைகளுக்கும் அவர் உதவி செய்ய போதுமானவர். அதனால தான் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக பைபிளில் ஒரு சூப்பரான மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு. அதை நான் உங்களுக்கு படிக்கட்டுமா? சரி, ஏசாயா 50:4 சொல்லுகிறது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்துருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். என்ன சூப்பரான மங்கள வார்த்தை பார்த்தீங்களா? எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காகவே கர்த்தர் அழகாக எழுதி வச்சிருக்கிறார். சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்லுகிற கல்விமானின் நாவ். அப்படின்னா கேள்விக்கு ஏற்ற பதில் எழுதுகிற கல்விமானின் நாவை கர்த்தர் தருவார். சில பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் ஒரு குழப்பம் வரும். அப்படி இல்லை, இதுதான் ஆன்சர், கிறிஸ்பா இதுதான் எழுது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். சமயத்திற்கேற்ற வார்த்தை அப்படின்னா கேள்விக்கேற்ற பதில் எழுதுகிற கல்விமானின் நாவை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற, இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் தருவார். நேற்றைக்கு வரைக்கும் இருந்த நாக்கல்ல, இப்பொழுது கல்விமானின் நாவை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வார். அது மட்டும் இல்லை, காலையிலே உங்களை எழுப்பி விட்டுருவாராம். எதுக்கு எழுப்பி விடுவார் தெரியுமா? ஒன்று, நீங்கள் காலையில் எழும்பி ஜெபிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். முக்கியமாக காலையில் எழும்பி நீங்கள் படிக்கணும். காலையில் எழும்பும்போது என்னென்னா உங்கள் மைண்டெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் நீங்கள் காலை நேரத்தை உங்களுக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆவியானவருடைய நாமத்தினால, ஆவியானவருடைய ஏவுதலில் சொல்கிறேன், அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நைட்டு கூட கொஞ்சம் சீக்கிரம் படுத்துருங்க. காலையில் சீக்கிரம் எழும்பும் பொழுது என்ன ஆகுன்னா, கற்றுக்கொள்ளுகிறவர்கள் போல் உங்கள் செவியை கவனமாய் ஆண்டவர் கவனிக்க பண்ணுவாராம். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் எடுத்துங்க. அது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய துணையோடு நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈசாக்கு விதைக்கும் பொழுது 100 மடங்கு பலன் கொடுத்தது போல் இந்த வருஷத்தில் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் 100க்கு 100 பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிச்சதுனால தான் அவன் 100 மடங்கு அறுத்தானா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி 100 மடங்கு பலனை கண்டிப்பாக பெறுவீங்க. அதுக்கு ஒரு 3 டிப்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். காலையில் எழும்பி ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் அப்படின்னா பைபிளிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து நீங்கள் காலையில் வாசிங்க. அப்படின்னா உங்களுடைய வேல்டில் நாலேஜ் அதுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்பொழுது அசையாமல் சூப்பராக நிற்கும். அதனால் காலையில் எழும்பினோடனே பைபிளிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசித்து தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உலக பிரகாரமான உங்கள் படிப்பை நீங்கள் படிங்க. உங்களுடைய மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அப்படியே நச்சுன்னு ஸ்ட்ராங்காக உங்கள் மனசில் பதியும். மட்டும் இல்லை, படித்த காரியங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வாட்டி படித்ததுக்கு சமம். ஒரு வாட்டி நீங்கள் எழுதுனீங்கன்னா எழுதி பாருங்கள். அடுத்தபடியாக நீங்கள் பயத்தை விட்டுறணும். பயமே இருக்கக்கூடாது. பயத்தை தூக்கி அப்புறப்படுத்திடணும். தைரியமாக போய் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் விசுவாசத்தோட எக்ஸாம் எழுதுங்க. ஆண்டவருடைய கரம் உங்கள் கூட இருக்கும். 2வது, நீங்கள் படித்த பாடத்தை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னா அது உங்கள் மனசை விட்டு அசையவே அசையாது. 3வது, எக்ஸாம் எழுத போகும்போது ஆண்டவரை கூட கூட்டுகிட்டே போங்க. அவர் ஜெகோவா நிசி, வெற்றி கொடுக்கிற தேவன். அப்படி அவரை கூட்டு போனீங்கன்னா நீ எழுத ஆரம்பிக்கும் போது உன் பிரெயினுக்கும் உன் கைக்கும் கோஆர்டினேஷன் அப்படி நீரூற்று மாதிரி அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல ஞாபகத்தோடு எக்ஸாம் எழுதி 100க்கு 100 மதிப்பெண்களை அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். ஆல் தி பெஸ்ட். உங்களை திருப்பி நல்ல சாட்சியோடு நான் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா?
அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஜெகோவா நிஷி, வெற்றியை கொடுக்கிற தேவனே, இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். நீர் கொடுத்த இந்த 3 டிப்ஸை என் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு தைரியமாக இந்த வருஷத்தில் எக்ஸாம் எழுதி இந்த வருஷத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களை அறுவடை செய்து நல்ல பெயரோட புகழோட சாதனையாளர்களாக இவர்களை மாற்றும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.